இந்த உலகத்திலேயே அந்த கருவறையில் உள்ள அத்தனை பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது தஞ்சாவூர்ல தான். 18 அடி மொத்த உயரம் அண்ட் அப்கோர்ஸ் கிட்டத்தட்ட 12 அடி வந்து உயரம் உள்ள அந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு சிவலிங்கம் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது தஞ்சாவூர் பெரிய கோயில் மட்டும்தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வியப்பாக பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சோன்னா வந்து பிரதிஷ்டை செஞ்சு வந்து கோயில் உள்ளார வந்து கொண்டு போய் வைப்பாங்க. ஆனால் அத்தனை அடி உயரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசல் வழியாக வந்து கொண்டுட்டு போயிருக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் இது வந்து எப்படி தான் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து கோயிலை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வச்சு தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோயிலோட விமானம் அந்த இடைச்சிக்கல் டாப்பில் ஒரு கல் இருக்குல்ல 80 டன் அந்த கல்லை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து மேலேருந்து வந்து இறக்கி வந்து நடுப்பரை வந்து வச்சதா சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட் இருக்குது. அந்த வாசல் வழியால் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து கொண்டுட்டே போக முடியாது. அதுதான் வந்து இந்த கோயிலோட ஒரு சிறப்பு அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலகுமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு உடையார் புக்கில் வந்து இது வந்து வரலாறு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாகங்களால் ஆன வந்து ஒரு பகுதி தான் வந்து அந்த ஒரு சிவலிங்கமாக வரலாறு வந்து எழுதியிருக்காரு. பெரிய கோயில் ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்காகவே கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் வந்து எழுதுனதா வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அப்கோர்ஸ் அவ்வளோதான் எழுதிட்டு 10 வருடங்கள் வந்து தஞ்சை பகுதி சுற்றி உள்ள எல்லா கோயிலையும் வந்து இந்த கல்வெட்டுக்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை வச்சு தான் வந்து இந்த உடையாருங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய ஹிஸ்ட்ரியை வந்து அவர் எழுதியிருக்காரு. அப்கோர்ஸ் அந்த ஹிஸ்ட்ரி புக் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெருவுடையாரோட சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பகுதிகளால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய கோயிலை கட்டின வந்து அந்த குஞ்சர மலர் அப்படி இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா பெருந்தச்சர் அப்படிம்பாங்க. அதுதான் வந்து அந்த தலைமை சிற்பி. இவ்வளோ பெரிய கோயிலை கட்டின அந்த தலைமை சிற்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செருக்கு இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து கூப்பிட்டு வந்து செஞ்சு கொடுங்க, எவ்வளோதையும் முடிச்சிட்டீங்க, சாமியை வந்து செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி வந்து அழைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு இது பண்ண மாதிரி அதாவது சீன் போட்ட மாதிரி அது மாதிரி வந்து சொன்னதாக வந்து ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. ஒன்று ராஜராஜ சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாகவே இருக்குது. எனிகோ அது வந்து இவர் தான் செய்யணும்னு சொல்லி அந்த தட்சனை வந்து திருப்பி வந்து அந்த பெருந்தச்சரை வந்து திருப்பி கூப்பிட்டு செய்ய சொல்கிறாரு. ஆனால் அந்த சிலையை வந்து அவரால் செய்ய முடியல. அப்கோர்ஸ் இந்த பெருவுடையார் சிலையை வந்து அவராலே வந்து செய்ய முடியல அப்படிங்கிறத வந்து ஒரு வரலாறு சொல்லுது. அந்த சிவன் அந்த ஈசன் வந்து நினச்சாதான் வந்து எதுவுமே வந்து நடக்குங்கிற மாதிரி தான் வந்து இந்த வரலாறு சொல்லுது. அந்த சிவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பாகங்களான அந்த பகுதியை வந்து ஒன்றா வந்து இணைக்க முடியல. அதாவது சில மூலிகைகளை வச்சு சில இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட வந்து 2010 தான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு விழா வந்து சிறப்பித்து வந்து தஞ்சாவூர் வந்து கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட 1015 வருஷம் ஆயிடுச்சு. 1015 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெக்னாலஜிலாம் இருந்திருக்குது. அப்கோர்ஸ் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை அந்த சிவலிங்க செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பகுதிகளை வந்து ஒன்று இணைக்கிறதுக்கு வந்து முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப வந்து இவ்வளோ கோயிலை கட்டிட்டேன் என்ன வந்து என்னால் முடியாதான்னு சொல்லி அந்த அந்த ஒரு மமதையாக சொல்லுவாங்கள்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால அகைன் வந்து ராஜராஜ சோழன் வந்து யாரை தேடுறாங்கன்னா கரூராரர் அப்படிம்பாங்க, கரூர் சித்தர் அப்படிம்பாங்க, இன்னொரு பேர் கரூராரும்பாங்க. அவரோட சிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலோட பின்புறமா இருக்கும். கரூர் சித்தர்னு கூட எழுதியிருக்கும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அதில் மரத்தில் பள்ளிலாம் இருக்கும். அதை வந்து நிறைய பேர் எல்லாம் போய் வேடிக்கை பார்ப்பாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் போனீங்கன்னா அந்த கரூரார் சிலையை வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து அங்கே ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். எப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிவலிங்கத்தை செஞ்சது வந்து அவர் தான் சொல்றாரு. இந்த பெருஞ்சத்தை ட்ரை பண்ணி அந்த முடியாத அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா கரூரார் தான் அந்த செயலை அந்த டயத்தில் வந்து வரதா சொல்றாங்க. அப்கோர்ஸ் சிவனே வந்து அவரை வர வச்சதா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வரலாறு சொல்லுது. அப்கோர்ஸ் அவர் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சில மூலிகைகளை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பாகங்களை வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஃபிட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட பின்புறத்துலேயே வந்து அந்த கரூர் தேவரை விச் மீன்ஸ் கரூர் சன்னதி கரூர் சித்தர் சன்னதின்னு சொல்லி பின்புறத்தில் வந்துருக்கும். அந்த வீடியோ வந்து இமேஜில் கீழே காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வந்து சிவலிங்கத்தோட வந்து வரலாறு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பெரிய வந்து சிவலிங்கத்தை வந்து பொதுவாக வந்து எல்லா கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரகம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். முன்வாசல் எல்லாமே பெரிய பெரிய கோபுரமாக இருக்கும். நம்ம தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயிலில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த கர்ப்பகிரகமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோபுரமாக இருக்கும். அந்த கர்ப்பகிரக கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பெரிய உயரமாக உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 அதாவது உயிர் மெய்யும்பாங்க. அந்த கர்ப்ப கிரகத்தை சிலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எழுத்தை வந்து பொருத்தி வந்து இவர் ராஜராஜ சோழன் வந்து இந்த ஆவுடையாரை அந்த பெருவுடையாரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம கிரேட் கிங், அதுதான் வந்து நம்ம ராஜராஜ சோழன். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்தை வரவேற்கப்படுங்கன்னா இந்த தஞ்சாவூர் பெரியவர்களுக்கு இன்னும் நிறைய வந்து வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஒவ்வொரு வரலாறும் வந்து உங்களை ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.